ஹாய் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக், துணை ஜனாதிபதி தேர்தலில் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெற்றுட்டார். ஸோ அவர் 430 வாக்கும் நம்ம இவர் 300 யார் சுதர்சனா ரெட்டியா அவர், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். இந்தியா கூட்டணி வேட்பாளர் தோல்வி அடைந்து விட்டார் சொல்கிறாங்க. ஒரு தமிழர் வந்திருக்கார், 3வது ஒரு தமிழர்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. தமிழர்னால ஒரு பாஜகவுக்கு அடிக்ஷனாக தான் இருப்பார், இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை வச்சு அவர் சார்ந்த சமூக ஓட்டை வர தேர்தலில் அறுவடை செய்யலான்றதில் பாஜக கூட்டணி கணக்கு இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ரைட்டு, துணை ஜனாதிபதியாக நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருக்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இவர் ஒரு தமிழர்ன்றதுனால நம்ம சொல்லலாம். பட் இவர் தமிழர் கண்ணோட்டத்தோடு இருக்கிறாரு. அவர் தமிழ் அமைப்புகளுக்கு, தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இருக்காமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னுடைய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களே விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.